ஹலோ எவ்ரிவன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தினசரி நம் காலை வேளையில வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது நம்புகிறேன். கடந்த நாட்களில் நாம் அன்பை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் கூட அன்பை குறித்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். லேவியராகமம் 19 அதிகாரம் 18வது வசனம். வேறு ஒரு மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். பரிசுத்த பைபிள் என்கிற மொழிபெயர்ப்புல, உன் ஜனங்கள் செய்த தீமைகளை மறந்துவிடு, பழிவாங்க முயற்சி செய்யாதே, உனது அயலானையும் உன்னை போல் நேசி, நானே கர்த்தர். நம்முடைய பொது மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். லவ் யோர் நெய்பர்ஸ் அஸ் யோர்செல்ஃப். ஆண்டவர் சொல்றாரு, உன்னில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலானையும் நேசி என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஏன் நான் கர்த்தர் அப்படின்னு சொன்னாங்க, அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஆக்சுவலி உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, தட்ஸ் அ கமாண்ட்மெண்ட் விட்டுறலாம். ஆனா இதை சொல்லிட்டு பழி வாங்காதப்பா, இந்த மாதிரி நீ ரிவெஞ்ச் எடுக்காத, அதெல்லாம் பண்ணாத. நான் கர்த்தர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க நான் கர்த்தர்னா நான் பழி வாங்கிப்பேன், நான் பார்த்துப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. நான் கர்த்தர்னா நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தர் ஆண்டவர் சொல்றப்ப, நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்ட குணமுடைய ஆள் என்பதை பாரு. ஏன்னா பழி வாங்காதன்னு சொல்றாரு. ஏன்னா நீ செஞ்ச தீமைகளுக்கு நான் பழி வாங்கல. அவன் மேல பொறாமை கொள்ளாத, நான் உன் மேல பொறாமை கொள்ளல. ஒரு தகப்பனா இருந்து ஒரு கடவுளா இருந்து நான் உன்னை பழி வாங்க நினைக்கல. நான் கர்த்தரா இருந்திருக்கேன், நான் ஆண்டவரா இருந்திருக்கேன், என்னுடைய குணங்களை பாருன்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை ருசி பார்த்தவர்கள் ஒரு நாளும் மற்றவங்களை பழி வாங்க மாட்டாங்க, மற்றவங்கள தீமையான விஷயங்களுக்கு மற்றவங்க வாழ்க்கையில செய்யவே மாட்டாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய அன்பு அகாப்பே லவ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிரீக்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் லவ் இருக்கு. நான் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன். உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஸ்டோர்ச் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள இடைப்பட்ட லவ். ஒரு 6 வகையான அன்பை பத்தி கிரீக்ல சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ச் அப்படின்னா குடும்பத்தின் நபர்களுக்குள்ள இடைப்பட்டு இருக்கிற ஒரு அன்பு, அது. ரெண்டாவது ஃபீலியோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். 2 நண்பர்களுக்கு இடையில, ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ, அவர்களுக்கு இடையில இருக்கிற நட்பு தான் அந்த ஃபீலியோன்னு சொல்றாங்க. தேர்ட் எரோஸ் அப்படின்னா ரொமான்டிக் லவ், செக்ஸுவல் லவ். 2 காதலருக்கு இடையில அல்லது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த எரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொமான்டிக் லவ். ஃபோர்த் ஃபிளாட்டியோ அப்படின்னா செல்ஃப் லவ், நம்மை நாமே நேசிக்கிற அந்த அன்பு. 5வது ஜீனியா, கெஸ்ட் லவ். அதாவது வீட்டுக்கு வந்தவங்கள, அயலார்ல யாருன்னே தெரியாதவங்கள உபசரிக்கிற அந்த அன்பு பாத்தீங்களா, அது ஜீனியோ. 6வது சொல்லப்பட்டிருக்கு அகாப்பே, டிவைன் லவ். அதான் தெய்வீக அன்பு. இந்த டிவைன் லவ் உடையவர் தான், இந்த அகாப்பே அன்பை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். இந்த அகாப்பே அன்புக்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் செல்ஃப்லெஸ் அண்ட் அன்கண்டிஷனல். அது சுயநலமற்றது, அதே நேரம் அது எந்த நிபந்தனையும் இல்லாதது. நான் சொல்ற 2 விஷயம் புரிய நினைக்கிறேன். இந்த அகாப்பே லவ் எப்படிப்பட்டதுன்னா, சுயநலமற்றது, எந்த நிபந்தனையும் தராத ஒரு அன்பா இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்பை வைத்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார். அவர் எந்த சுயநலமும் பார்க்கல, சுயமா இருக்கவே இல்லை, எந்த கண்டிஷனும் போடல, எல்லாவற்றையும் தாண்டி நம்ம நேசித்தார். இந்த மாதிரிதான் நாமும் மற்றவர்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல நான் கர்த்தர், நான் அகாப்பே அன்பை உடைய ஆண்டவரா இருக்கிறேன். அப்பேற்பட்ட என்ன சொந்த தெய்வமா கொண்டிருக்கிற நீங்களும் என்ன மாதிரிதான் இருக்கணும். நீங்க மத்தவங்களை பழி வாங்க கூடாது, நீங்க மத்தவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. நீங்க உங்களை நேசிக்கிறது போல மத்தவங்களையும் நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் பார்க்கணும். இந்த நாள்ல இந்த டிவோஷன் கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில சொல்றாங்க, இந்த 6 வகையான அன்புலயே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அகாப்பே லவ், நிபந்தனை அல்லாத அந்த சுயநலம் அல்லாத அன்பு தான் ஹையஸ்ட் ஃபார்ம். அதுதான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட அன்புன்னு சொல்றாங்க. அந்த அன்பை உங்களால் மற்றொரு இடத்துல காண்பிக்க முடிகிறதா என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புறாரு. அதுதான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தவும் சிலர் வேதம் முழுக்க அதான் அந்த அகாப்பே அன்பை. நம்மளால ஃபேமிலிய அப்பாவா இருக்காரு, அம்மாவா இருக்காரு, சோ நம்ம நேசிக்கிறோம். ஃப்ரெண்டா இருக்காங்க நேசிக்கிறோம், கணவன் மனைவியா இருக்காங்க நேசிக்கிறோம், வீட்டுக்கு வந்திருக்காங்க சில பேர், வந்தவங்கள உபசரிக்கணும், இது ஒரு மேனர் அப்படின்னு நேசிக்கணும். ஆனா
இந்த தெய்வீக அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? சுயநலம் அல்லாத, நிபந்தனை அல்லாத அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம நேசிக்கிறவங்களை சுயநலம் இல்லாம நேசிக்க முடியுதா? இல்ல ஏதோ ஒரு சின்ன சுயநலம் நமக்குள்ள ஒழிஞ்சிருக்கா? இல்ல நிபந்தனை போட்டு நீ இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நிபந்தனை போட்டு நேசிச்சுன்னா அது உண்மையான அன்பு அல்ல. அது அகாப்பே லவ் கிடையாது. அது தெய்வீக அன்பே கிடையாது. தெய்வீக அன்பு சுயநலமற்றது, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாது. அப்பேற்பட்ட அன்பை மற்ற ஜனங்களிடத்துல, பிற மனிதர்களிடத்துல காண்பிக்க தேவன் அந்த காலை வேளையில உங்களுக்கு உதவி செய்வாராங்க. ஏன்னா சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சுயநலமற்ற, நிபந்தனை இல்லாத அந்த அன்பை நமக்கு காண்பித்தார், உங்களுக்கு காண்பித்தார். அதை ருசி பார்த்த நாம் மற்றவர்களுக்கு அதே அன்பை காண்பிக்க கடமைப்பட்டிருக்கும். இந்த காலை வேளையில அதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அந்த மாதிரியான அன்பை இதுவரைக்கும் காமிக்கலன்னா, இன்னைக்கு அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், அகாப்பே என்கிற அந்த வகையான அன்பை மற்ற ஜனங்களிடத்திலே காண்பிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. தேங்க்யூ. God bless you and have a great day.